இப்போ 2029 களம், மக்களவை களம் வந்து எப்படி இருக்கு? இப்போ அண்ணாமலை வெர்சஸ் தாவேகா. அப்போ திமுகவோட வேலை அங்கே என்னவா இருக்கு? திமுகவோட நிலைப்பாடு, இன்னொரு பெரிய கட்சி அதிமுக. அதிமுக என்ன செய்ய போகுது? அதிமுக பாஜக கூட்டணி தொடரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா நயனா நாகேந்திரன் அவர்களே சொல்லிவிட்டார், உள்ளாட்சி தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் சொன்னார். ஸோ அந்த கூட்டணி கொஞ்சம் வலுவாக பெரிதாக தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அடுத்து தமிழகத்தில் நடக்கும் பொது தேர்தலில் போட்டியிடுவோம்னாரு. அடுத்து தமிழகத்தில் நடக்கும் பொது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை விஜய் பாணியிலேயே உள்ளாட்சியில மட்டும் போட்டியிட்டு நேரடியா சட்டமன்றத்திற்கு தான் வருவார் அப்படின்னு தான் நான் யூகிக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் பார்வையாளராகத்தான் இருப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது மிக முக்கியமா திமுக பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியிலையும் கிட்டத்தட்ட தனித்தே தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆற்றலோடு தான் களத்துக்கு வருவாங்கன்னு பாக்குறேன். இல்ல, உள்ளாட்சி தேர்தலே போட்டியிடுவோம்னு சொல்றவரு 2029 போட்டியிட மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் 2029 ஒன்றில் பாஜகவை ஆதரித்து களப்பணியாற்றணும், அல்லது அதை எதிர்த்து ஒரு அணி அமைக்கணும். அவ எதிர்த்து அணி அமைத்தால் அவரோடு இருக்கக்கூடிய அந்த 70% பேர் வந்து இன்னைக்கு வலதுசாரிகள் தான் இருக்காங்க, அவங்க வெளியேறிடுவாங்க. இவர் பாஜக கூடிய கூட்டணி வச்சுட்டா 31 தேர்தலுக்கு பாஜகவோட பீட்டின் தான் அண்ணாமலைன்னு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடும். அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க ஆதரிச்சு அவர் ஒரு ஆதரிக்கும் நிலைப்பாடை எடுக்கிறாரு அப்படின்னா அப்ப ஒரு தனி இயக்கம்ன்றதே தேவையில்லாம போயிடுமே. ஆமா, அதனாலதான் நான் என்ன யூகிக்கிறேன்னா, அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு சொன்ன ஒரு பாயிண்ட் தான், அதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அவர்கள் சொல்வதில்ல, அவர் சொன்னதில்ல. அடுத்து நடக்கும் பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை அவர் சொல்லலன்னா நான் உள்வாங்கிக்கிறேன். நேரடியா 2031 தேர்தலுக்குத்தான் அவர் ஒரு பொது தேர்தலை சந்திப்பார். இங்க உள்ளாட்சி தேர்தலில் சின்னமே தேவையில்லை. நீங்க கிராம பகுதிகளாக இருந்தா வார்டு மெம்பரு, ஒரு அதற்கு மேல ஒரு ஒன்றிய கவுன்சிலர் என்று வருகிற பொழுதுதான் சின்னம் தேவை. சோ அவர் அதையெல்லாம் அவர் யோசிப்பார். அவர் 29 என்பது ஒரு பார்வையாளராகத்தான் இருப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவரோடு 70% வலதுசாரிகள் இருக்காங்க. அவர் அமைதியாக இருந்தாலும் அவங்க போய் பாஜக தான் ஓட்டு போடுவாங்க. அதனால அவர் வந்து அதுல பெரிய எதிர்வினை ஆற்ற மாட்டார், பங்கேற்க மாட்டார் நான் பாக்குறேன். நேரடியா 31க்கு தான் போட்டியிடுவார். ஏன்னா நீங்க 29 பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியில் இடம்பெற்றாலோ அல்லது தனித்து நின்றாலோ உங்க பின்னாடி இருக்கக்கூடிய 70% பேர் மோடியா அண்ணாமலையான்னு கேட்டா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி அவர்கள் பின்னால் போயிருவாங்க. அப்ப நீங்க சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய இலக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். பட் இது அவர்கள் இன்னும் தெளிவுபடுத்தின நான் எனக்கு என்னிடம் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இதை நான் முன்னிக்கிறேன். ரைட், நிறைவா நீங்க குறிப்பிட்டீங்க இப்ப மென்மையான போக்க பாஜகவோட தாவேகா கையாளும் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா 2029 மக்களவை தேர்தலில் எப்படி இவங்க அந்த களத்தை எதிர்கொள்வாங்க? இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட நீங்க சொல்ற மாதிரி இதே மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது அப்படின்னா அப்போ அவங்க அங்க வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு அந்த களம் இருக்கும். அப்ப தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்கும்? அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? இல்ல, தாவேகாவை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி மத்திய அரசிட்ட ஒரு மென்மையான போக்கை கையாள்வாங்க. சில விஷயங்கள்ல முந்தைய திமுக அரசை பின்தொடர்றாங்கல்ல. இப்ப திருப்பரங்குன்ற விவகாரம் முந்தைய திமுக அரசின் செயல்பாடுகளே தொடருங்கிறாங்க. வக்பு திருத்த மசோதா தொடர்பாக நேற்று ஏதோ ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட பார்த்தேன். சோ இந்த மாதிரியான விஷயங்களால தாங்கள் பாஜகவை எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கட்டமைப்பா கிரவுண்ட்ல உருவாக்குவாங்க. பட் களம் வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது மோடி வேண்டுமா வேண்டாமா என்று மக்கள் வாக்களிப்பாங்க. தாவேகாவுக்கு என்று அவருடைய ரசிகர்கள் இப்ப வாக்களித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம், அவங்களுக்கு மோடி, ராகுல் காந்தி, பாஜக எதிர்ப்பு, பாசிசம், இந்த எந்த கொள்கைகளும் அவர்களுக்கு கிடையாது. அந்த பெருங்கூட்டம் தாவேகாவை ஆதரிப்பாங்க. அதற்கு பெரியவங்க கொள்கை விளக்கம் கொடுக்க வேண்டியதோ சித்தாந்த தெளிவு கொடுக்க வேண்டியதோ அவசியப்படாது. அன்றைய தேர்தலை பொறுத்து கிட்டத்தட்ட திமுக மாநில நலன் என்கிற ஒரு புள்ளியில தனித்துதான் களங்காணுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை ரூட் கிளியர், அவர்கள் பாஜகவோடு தொடருவாங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸோடு கை கொடுத்து பாஜக இல்லாத அணியாக கட்டமைப்பாங்க. ஆனா பாஜக விமர்சிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தலே அப்படிதான் கலந்துருக்காங்க. கொள்கை எதிரி பாஜக, நாங்களாம் சொல்லிட்டோங்க அப்படின்னு. சட்டமன்ற தேர்தல் வேறு, மக்களவை தேர்தல் வேறு இல்லையா? இதுக்கு முழுக்க முழுக்க தேசிய அரசியலா இருக்கும். பாஜக எதிர்ப்புன்றதை நீங்க கூர்மைப்படுத்தி ஆக வேண்டிய தேவை இருக்கும். அப்படியான சூழல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்கிறேன். ஆமா, நிச்சயமா அவர்கள் கூர்மைப்படுத்துவதற்கான தயக்கம் இருக்கும்னு பாக்குறேன். தாவே கட்ட ஒரு புதிய கட்சி என்கிற அடிப்படையில கூர்மைப்படுத்தினால் அவர்கள் கவனிக்கப்படுவார்கள். திமுகவுக்கு வேலை இல்லாம ஆயிரும். பட் அந்த இடத்தை நோக்கி தாவேக்கா நகர்வதில் சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு சிபிஐ விசாரணையில தொடங்கி கிட்டத்தட்ட பல நெருக்கடிகள் அந்த கட்சிக்கு இருக்கு. கரூர் சம்பவம் போன்ற பல விஷயங்கள்ல இருக்கு. அதுதான் நான் இன்னொரு இடம் கூட குறிப்பிட விரும்பினேன். ஒருவேளை அந்த சிபிஐ விசாரணை ஒரு நெருக்கடியாக மாறுகிற பட்சத்துல 29 நெருக்கத்துல காங்கிரஸ் எதுக்கு உங்களோட அவர்கள் இல்லாம தனியா நில்லுங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் வந்து விட்டார்.
நம்ம முன்கூட்டியே பேசுவதனால இப்படி கூட ஒரு ஒரு அழுத்தம் வரலாம் அப்படிங்கிறதா பாக்குறேன். நிதி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும், நிதி போதிய அளவுல வரும். இவர்களுக்கு தேவை மாநிலத்தில் ஆட்சி தான். அவருடைய கனவு ஒன்றும் மத்தியில எம்பி ஆகிறதோ பெரிய அளவுல அங்க கோலோச்சுறதோவாக இருந்தால் முதல் வாய்ப்பையே நழுவ விட்டுருக்க மாட்டாங்களே. இப்போ ராஜ்யசபா எம்பி வந்தது சி.வி. சண்முகம் அவர்களுடைய நீக்கத்தினால் கிடைத்த, ராஜினாமாவால் கிடைத்த ஒரு இடம். அப்போ நல்வாய்ப்பு பாஜகவை எதிர்த்தே ஆகணும்னா, அப்படி ஒரு எண்ணம் தாவேகாவுக்கு இருக்குன்னா, மாநிலங்களவையில் ஒருவரை அனுப்பிவிட்டு அங்கு வரக்கூடிய மசோதாக்களின் மீதெல்லாம் பேசுங்க, அழுத்தம் கொடுங்க, பாஜகவுக்கு எதிராக களமாடுங்க, அகில இந்திய அளவில் நம்ம கவனிக்கப்பட்டுலாம், இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போயிருக்கலாம் நேற்று. பட் அதுவும் எதுவுமே அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்யலையே அவங்க. அப்ப அவர்களை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு என்பது கொள்கை எதிரி, அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு, கொள்கை எதிரி என்பது பாஜக தான். பாஜக அரசு இல்லைங்கிற கூட வரலாம். நீங்க அரசிடமிருந்து நிதி வரணும். கொள்கை எதிரி என்பது பாஜக, வகுப்புவாதம், மதவாதம். அரசுகளாக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றத கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ரைட், இதுவே உங்களுடைய நிறைவு கருத்தா அதை நோக்கிதான் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்.